எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அங்கங்க வந்து குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொலை நடந்துட்டு தான் இருக்கு. கொள்ளை நடந்துட்டு தான் இருக்கு. போதை கலாச்சாரம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஜீவிகைக்கு சப்போர்ட் பண்ணி இளைஞர்கள் பேசுனாங்கன்னா, தற்குறி கூட்டம் சொல்றது. பெண்கள் பேசுனாங்கன்னா, அவங்க வந்து ரசிகையா இருந்துகிட்டு பேசுறாங்க. இவங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசுறது. இப்போ இந்த பதிவுல ஒரு பெரியவர் வந்து அவருக்கு தோணுனத முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இவர் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து அவர் சொல்லும்போது நம்ம யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, அவர் ஆட்சியில் அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தார். ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கலை, ஒரு கஞ்சா நடக்கலை, ஒரு போதை கலாச்சாரம் இல்லை, அப்படி சும்மா தூய்மையாக வச்சுருந்தார். அப்படி வச்சுன்னு அவர் நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம அதை நல்லா வச்சுக்கணும் இல்லையா? அதான் அவர் சொல்கிறார் இல்லையா? ஏங்க, ஒரு வீடு பெருக்கணும், சுத்தம் பண்ணணும்னா ஒரு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் முழு வீடும் பெருக்கி முடிக்கணும் இல்லைங்களா? இது தமிழ்நாடு. அவர் இப்போ தான் வந்து 10-15 நாளுக்குள்ளே தான் ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முழு தமிழ்நாடு முடிக்கணும். வந்து 10-15 நாள் எல்லாம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைனா, இதுக்கு முன்னே இருந்தவங்க குப்பையாக போட்டு போயிருக்காங்க. அந்த குப்பையெல்லாம் அவரு பெருக்கி ஒரு மூலையிலேருந்து பெருக்கின்னு வரணும். 5 வருஷம் முடிய போதா? 5 வருஷம் முடிய போது எதுவுமே நீங்கள் செய்யலைன்னு கேட்கலாம். இப்போ தாங்க ஸ்டார்ட்டு. இப்போ தான் அவர் வந்து குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பெருக்க ஆரம்பித்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முடியும் போது இதே மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்குற நியாயம். யோசனை பண்ணி பாருங்க, அதை நீங்களே உணருவீங்க. இவர் சொல்றதுக்கு மேல இதுக்கு மேல விளக்கமா யார் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாத்துக்குமே கொஞ்சம் வந்து டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க குத்தம் சொல்லணும். நீங்க குத்தம் சொல்லுங்க, குறை சொல்லுங்க. குறை சொன்னாதான் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி குறை சொன்னதான் வந்து அதை நல்லா செய்யணுங்கிற எண்ணம் வரும். ஆனா அதுக்குன்னு வந்து எல்லாத்தையுமே குறையாவே சொல்லாதீங்க. சரியா? நிறைய நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதையும் சொல்லுங்க.